ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன். இப்போது நம்ம என்னென்னா நம்ம ஃபிட்னஸை பற்றியும் பாக்ஸிங் பேசிக்கை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக எந்த கேம் போனாலும் ஏன் வார்ம் அப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. போனதுமே நம்ம வந்து ஜிம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம வந்து வார்ம் அப் பண்ணுறோம். அது ஏன் அப்படின்னா பாடி வந்து நம்மளோட போன் வந்து பார்த்தோம்னா அந்த அயன் மாதிரி வச்சுக்கோங்க. அயனை பெண்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வார்ம் பண்ணுவோம், நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பாடி நமக்கு தகுந்த மாதிரி ஒரு அயனை வந்து நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம போனும் உடம்புல இருக்கிற போனும் அப்படி தான். எடுத்த உடனே வந்து அது ரெடியாக ப்ரிப்பேர் ஆகாது. நம்ம பாடி நம்ம எடுத்த உடனே வந்து ஃபேக்டரி போகிறது, உடனே ஓடுறது, உடனே தம்பிள் எடுக்கிறது, உடனே வந்து பெஞ்ச் ப்ரெஸ் போடுறது, உடனே புஷஸ் போடுறது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு நாமே செஞ்சுக்கிற டேஞ்சர் ஜோனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து தலையிலேருந்து நம்மளோட கால் வரைக்கும் கம்ப்ளீட் எக்ஸசைஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ ஜம்பிங்கில் ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணுறதுக்கு காரணம் பாடி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ எந்த ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வித்தவுட் வார்ம் அப்பை நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதும் தவறு தான். ஸோ அதுதான் இப்போ வந்து பாக்ஸிங்கில் வந்து பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்லையோ மெசேஜ்லையோ நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கை முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளோட லெக்கும் முக்கியம். நம்ம எப்படி காலை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா லெக்கு வந்து மெயின்டைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 2 3 ஸோ இந்த பொசிஷனையும் மெயின்டைன் பண்ணணும், இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம எந்த மூவ் பண்ணாலும் கால் வந்து அந்த மெயின்டைன் ஆகணும். ஸோ இந்த காலில் டிஸ்டன்ஸ் வேணும், இங்கே கிட்டே வரக்கூடாது, ரொம்ப தூரமும் போகக்கூடாது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் ஜோ பேசிக் வந்து லெஃப்ட் ஜோ சின் டவுன் பண்ணிக்கணும். ஐ வந்து நம்மளோட சின் டவுன் பண்ணி ஐ பால் வந்து ஆப்போனண்ட்டை பார்க்கணும். அதே மாதிரி ஆப்போனண்ட்டை பார்க்கும்போது எந்த ஒரு ஆப்போனண்ட் ஐயை பார்க்கக்கூடாது. ஸோ ஐ வந்து நம்மளை ஏமாற்றும், லெக்கு வந்து நம்மளை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. ஸோ அவன் லெக்கு எப்படி வைக்கிறான், காம்படேட்டர் லெக்கு எப்படி வைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பஞ்ச் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த லெக்கை வந்து ஐ பால் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணலாம். சின் டவுன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சேஃப்டி கார்டு வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ஒரு சில டேஞ்சரான இடத்துல வந்து அடிபட்டுச்சுன்னா நாக் அவுட் ஆகிறதுக்கான கம்ப்ளீட் சான்சஸ் உண்டு. அதில் ஒன்று இது ஜால் அடித்தா பிரெயின் வரைக்கும் ஷேக் இருக்கும், கேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக ஒரு சில எக்ஸசைஸ் இருக்குது, உடனே ரெக்கவரி ஆகிறதுக்கான எக்ஸசைஸ். அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ சின் டவுன் பண்ணிக்கிறோம், கார்டு வச்சுக்கிறோம், கார்டு வச்சு இந்த சின் டவுன் பண்ணி கார்டு சேஃப்டி பண்ணுறோம். அப்புறம் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கார்டு தூக்கி ஃபேஸில் வைக்கிறோம். ஃபேஸில் ஏன்னா இந்த பொசிஷன் வைக்கிறோம். கால் கை லெஃப்ட் அடிக்கும் போது மூவ்மெண்ட்லேயும் அடிக்கலாம், ஸ்டாண்டிங்கில் அடிக்கலாம். இப்போ நான் ஸ்டாண்டிங்கில் லெஃப்ட் அடிக்கிறது எப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் 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 லெஃப்ட். இது ஃபர்ஸ்ட் திங். லெஃப்ட் அடிக்கிறது காலும் கையும் ஒன்றா போகுது, ரிலீஸ் ஆகணும். 1 1 1 ஏன்னா கால் ஒரு பக்கம் போயிட்டு காலை அதுக்கப்புறம் லேட்டாக வரலாம், அது கரெக்டான பஞ்சு கிடையாது. ஸோ லெஃப்ட் வந்து ப்ராப்பராக அடிக்கணும். இதுலேயே டபுள் லெஃப்ட். ஸோ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். அடிச்சுட்டு நம்ம போஸ்ட்லாம் கொடுக்கக்கூடாது, இந்த வீட்டில் போஸ்ட்லாம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோமோ லெஃப்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளில எடுக்கணும் பஞ்சை அடிக்கும்போது. ஓகே, லெஃப்ட் அகைன் அடுத்த பஞ்சு பார்த்தோம்னா ரைட் அடிக்கும்போது நின்ன இடத்துலேருந்து அடிச்சு வராது. அப்படி அடிக்கிறேன், நான் இங்கே வந்து அப்படி அடிக்கிறேன்னா உங்கள் மேலே எந்த ஒரு ஆப்ஷன் மேலேயும் படாது. காலை அந்த இடத்துல கால் ஒர்க் பண்ணணும், காலும் மேலே வச்சு பஞ்ச் அடிக்கணும். நிற்கிறோன்னா இப்படி நான் அப்படி அடிக்கிறேன்னா ஒரு லிமிட் மேலே போகாது. இதே காலை வச்சு அடித்தானா ரீச் ஆகும். காலுக்கு கீழே காலை பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டில் இருக்குது. நான் பஞ்ச் அடிக்கும்போது காலை எடுத்து போட்டு அடிக்கிறேன். ரைட் 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 ரைட். ஸோ காலை எடுத்து போட்டு நம்ம ரைட் அடிக்கணும். சின் டவுன் பண்ணி அடுத்து இப்போ ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ லெஃப்ட் அடிக்கும் போது நம்ம கை இங்கே இருக்கான்னு பார்க்கணும். கை வந்து நெக்கில் உட்காரணும். இந்த இடம் பட்டுச்சுன்னா இன்ஜுரி ஆகும். ஸோ இந்த நெக்கில் தான் உட்காரணும். இந்த நெக்கில் உட்காரக்கு லைட்டில் பெண்ட் பண்ணிக்கிட்டு ரிஸ்ட்டை டைட் பண்ணணும். பாடி டைட்டாக வச்சுக்கூடாது, பாடி லூஸாக இருக்கணும். இந்த ரிஸ்ட்டை மட்டும் டைட் பண்ணிக்கணும். அதுதான் பேண்டேஜ் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக கட்டுறது. இதை நீங்கள் டைட் பண்ணாமல் பஞ்ச் அடிச்சிங்கன்னா கம்ப்ளீட் இன்ஜுரி ஆகும். அது ரெக்கவரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும் நீங்கள் எதாவது அடிச்சிங்க அப்படிங்கிறதுல. ஸோ நீங்கள் ரிஸ்ட் டைட் பண்ணிங்க.
லெஃப்ட் அகைன் ரைட் ரைட். இது நம்ம வேறு மாதிரி கற்றுக்கலாம். 1 1 1 2 2 2. ரைட் அடிக்கும்போது கால் வரணும். ரைட்டு காலை லெஃப்ட் காலை ஃப்ரண்ட்டில் வச்சு ரைட்டு கால் கூட வரணும். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பாடி லெஃப்ட்டு. நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்காருன்னா நான் பார்க்குறேன் லெஃப்ட் மேலே அடிக்கிறேன். ஸோ பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் எங்கே அடித்தாலும் உங்களுக்கு ஸ்கோரு பாயிண்ட்ஸ். ஸோ நான் மேலே லெஃப்ட் அடிக்கும் போது கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே கார்டு வந்து போக சான்சஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், மேலே ஃபேக் காட்டி லெஃப்ட் 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 அப்டமன். அவங்க அப்டமன் கெயின் பண்ணுறது பேண்ட் கீழே அடிக்கிறது. இது ஒரு லெஃப்ட்டில் வந்து இது ஒரு கேட்டகரி. இப்போ வந்து ரெண்டுமே பண்ண போகிறோம். 1 2 1 2 1 2 அடிக்கும் போது காலம் சேர்ந்து ஒர்க் ஆகணும். 1 2 காலம் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 1 2 1 2. ஸோ காலும் கையும் ஈக்குவல். 1 2 காலம் ஒர்க் பண்ணணும். நம்ம பஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கால் மூமெண்ட்டு மாறணும். 1 2. இதே இன்னொரு பாயிண்ட். டபுள் லெஃப்ட் ரைட் டபுள் லெஃப்ட் ரைட் டபுள் லெஃப்ட் ரைட் டபுள் லெஃப்ட் ரைட். அடிச்சுட்டு எந்த ஒரு பஞ்சு அடித்தாலும் அடிச்சுட்டு பேக் வரணும். ஏன்னா ஆப்போனன்ட் வெயிட் பண்ணிருப்பாங்க, நம்ம எப்போ கிட்ட வருவோம். ஸோ அவங்களோட நாலேஜில் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை அப்ரோச் பண்ணுங்க. அதனால் எந்த பஞ்சு அடித்தாலும் முதல்ல கெட் பேக். கெட் பேக்குங்கிறது மூமெண்ட்டில் இருக்கேன். கெட் பேக்குங்கிறது இது பாடி மொத்தமாக வலிக்கலாம். ஷோ பேக்குன்றது ஜஸ்ட்டு இதான். பாடி வந்து லைட்டாக கால் மூவ் ஆகாது, பாடி மட்டும் டிப்பில் அடிக்கிறது. இதான் கெட் பேக். நம்ம பாடி மொத்தமாக வெளில வந்துடும். வெளில வந்து மூமெண்ட் அடிக்கும்போது நம்ம சான்ஸ் அடிக்கலாம். ஓகே, இதில் லெஃப்ட்லேயே நம்ம முதல்ல கற்றுக்கும் போது கண்ணா பின்னான்னு அடிக்கக்கூடாது. அடிக்கிறதுல பல விஷயம் இருக்குது. நீங்கள் அடிச்சிங்கன்னா ஆப்போனண்ட் தான் அடி போடுன்றது கிடையவே கிடையாது. ப்ராப்பராக அடிக்கலைன்னா உங்களோட கை இன்ஜுரி ஆகும். கை ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கிழியும். ஏன்னா அடிக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி. நம்ம இஷ்டத்துக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் அடிக்கலாம் அப்படின்னும் போது மிக மிக தவறான செயல். சண்டை ஒரு தீர்வாகாது. இருந்தாலும் சொல்கிறேன், அடிக்கும் போது கூட நின்று அடி வாங்கினாலும் எப்படி அடி வாங்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரியும் போது தான் நம்ம மிஸ்டேக் என்னன்றது நமக்கு தெரியும். இது மாதிரி நிறைய வீடியோஸ், நிறையா ஐடியாஸ் இருக்குது. நிறையா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பண்ண பஞ்சஸ், நிறையா பஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னம்மா அடிக்க வந்துடுண்ணா? சரி. 1 2 1 2 1 2. ஓ, லெக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 2 1 2. சும்மா நின்ன இடத்துல அடிக்கக்கூடாது. 1 2 1 2 1 2. கரெக்டாக பாடி திரும்பணும். ரைட் அடிக்கும்போது ஜா க்ளோஸ் ஆகும். ஸோ ஜாவையும் சோலையும் அதாவது இந்த ரொம்ப டேஞ்சர் ஜோன். இப்போ இங்கே அடிக்கிறதும் சரி, ஜால் அடிக்கிறது. அதனால தான் கார்டு வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். டேக் 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 மிஸ்ஸிங் பண்ணுறோம், பிளாக் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நமக்கு பார்த்தது என்னென்னா வெறும் லெஃப்ட்டு. இந்த மாதிரி மோர் தென் மல்டிபிள் பஞ்சஸ் இருக்குது, மல்டிபிள் ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபிட்னஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த ஒர்க் அவுட் எதுக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.